ராதா, ராதா, கண்ணு முடிச்சு பாரு ராதா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இன்னும் கண்ணு முடிச்சு பார்க்கவே மாட்டேங்கிறா. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அப்பா வேற இல்லை. எமர்ஜென்சியாக ஏதோ ஆப்ரேஷன் இருக்குன்ட்டு போயிட்டாங்க. இது முதல்ல தெரிஞ்சிருந்தோம்னா வேற ஹாஸ்பிட்டலுக்காவது இவளை தூக்கிட்டு போயிருக்கலாம். இப்போ திருப்பி எப்படி கொண்டு போறதுன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் தெரியலையா. இப்படி இவன் மயங்கி விழுந்து நான் ஒரு நாளும் பார்க்கல. இவளுக்கு என்னவா இருக்கும்? ராதா, ராதா, கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாரு ராதா. ராதா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எதுவும் இவ காய்ச்சல் தலைவலின்ட்டு ஒன்றுமே என்கிட்ட சொன்னதே இல்லை நேற்று. திடீர்னு எப்படி மயங்கி விழுந்தா? நேற்று அவ்வளோ ஆக்டிவாக இருந்தா. அதான் என்னன்னு தெரியலையா. ஒருவேளை அம்மாவுக்கும் இவளுக்கு ஏதாவது சண்டையாக இருக்குமோ? ஏதாவது பிரச்சனை வீட்டில் நடந்திருக்குமோ? ஐயோ கடவுளே, மண்டை ஏன் இப்படியெல்லாம் யோசிக்குதுன்னு தெரியலையா. ராதாவுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. அதை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கு எனக்கு. தம்பி தம்பி என்னாச்சுப்பா? அக்கா, அப்பா எங்கே இருக்காங்க? ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல தம்பி, ஒரு முக்கியமான ஆபரேஷன் போல. அப்பா அந்த வார்டுக்குள்ளதான் இருக்காரு. என்னாச்சு? ராதா தான் என்னன்னு தெரியலக்கா, திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. ஓ அப்படியா? இந்த பிள்ளை யாருப்பா? இவன் என்னோட ஒய்ஃப் தான். அப்படியா? என்ன ஆச்சு இவளுக்கு? அதாக்கா தெரியல, காய்ச்சல் தலைவலின்னு எதுவுமே சொல்லல. இன்னைக்கு திடீர்னு வீட்டுக்கு போகல தான் மயங்கி கீழே கிடந்தா. அதான் உடனே இவளை தூக்கிட்டு வந்தேன். அப்படியா? கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள்ப்பா ஆச்சு? கொஞ்ச நாள் தான் அக்கா ஆச்சு. காய்ச்சல் தலைவலி ஒன்றும் இல்லைன்னு சொல்ற, திடீர்னு மயங்கி விழுந்தா? ஆமாக்கா, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அம்மாக்கும் ராதாக்கும் ஏதாவது சண்டையா என்னன்னு தெரியலையா. சண்டையா? யாரு? டாக்டர் அம்மாக்கா? ஆமா, கொஞ்ச நாளாவே ராதாக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகல. அதனாலதான் பிரச்சனை ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு தெரியல. நான் போகையில அம்மா அங்கதான் உட்கார்ந்துருந்தாங்க. ராதா மட்டும் கீழே மயங்கி கிடந்தா. அம்மா எதுவுமே அவனை பார்த்து சொல்லவே இல்லை. நான் வந்ததுக்கப்புறம் ராதா இப்படி விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொன்னாங்க. எதுக்காக விழுந்தா என்ன ஏதுன்ட்டு ஒன்றுமே சொல்லலை. நானும் அம்மாவை திட்டிட்டு ராதாவை தூக்கிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? ஒருவேளை ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டையா இருந்திருக்கும் போலயே. அப்போ அதனால இந்த பொண்ணு ஏதாவது மயங்கி விழுந்துட்டோ என்னவோ தெரியலையப்பா என்னான்ட்டு. இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது, சரியா? இல்லக்கா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மாக்கு எதுக்கு ராதாவை பிடிக்கலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அம்மா ராதா பார்த்த பொண்ணு தான். அப்படி இருக்கையில ராதாவை எதுக்கு அவங்களுக்கு பிடிக்காம போச்சு? கொஞ்சமாச்சும் அவகிட்ட அனுசரியா நடந்திருக்கலாம்ல. ஏன் இப்படி இருக்காங்க? பாவம், அவ மயங்கி விழுந்திருக்கா, பேசாம உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு ரொம்ப கோவமா வந்துட்டு. என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியலப்பா. நீ திடீர்னு உங்கள் அம்மா மேலே பழியை தூக்கி போடாத. உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா உங்களை வளர்க்குறதுக்கு. உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சம்பாத்தியம் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. நீ என்னான்னு பார்த்தா டக்குன்னு எடுத்தோன்னே இப்படி பேசுகிற? இல்ல, அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க. அதனாலதான் இப்படி இருக்காங்க. அவங்க பழைய விஷயம்லாம் அவங்க மனசுல இருந்திருந்தா கொஞ்சமாவது ஒழுங்கா இருந்திருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டோ இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்ட்டு. அவங்க ரொம்ப பணத்திமிரில் தான் ஆடிட்டு இருக்காங்க. அதான் ராதாவை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவளை என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவ இப்படி மயங்கிட்டா. ஒருவேளை அப்படியா இருக்குமோ? திடீர்னு மயங்கிட்டான்னு வேற இந்த தம்பி மொட்டையிலே சொல்ற மாதிரி இருக்க. ஒருவேளை செக் பண்ணி பார்ப்போம். டாக்டர் ஐயா வேற இன்னும் வர்ற மாதிரி தெரியல. பார்ப்போமே என்ன ஆச்சுன்ட்டு. அக்கா, என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் தம்பி, வர்றேன். என்னாச்சுக்கா, கையை ஏன் பிடிச்சி பாக்குறீங்க? உயிர் இருக்கான்னு பாக்குறீங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆயிருக்காது ராதாக்கு. முதல்ல கையெடுங்க. ஐயோ டாக்டர் தம்பி, ஒரு நிமிஷம் பொறுங்களேன். என்னன்னு பார்த்துட்டு தானே இருக்கேன். ஏன் அவசரப்படுறீங்க? உயிர் இருக்கான்லாம் ஒன்றும் பார்க்கல. உயிர் வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க நீங்க? உயிர் வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ராதாக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல்ல கையை எடுங்க. தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, பொறுங்க. அட ஆமா, நம்ம கணிச்சது உண்மைதான் போல. இந்த பிள்ளை கன்சீவா இருக்க. அதனாலதான் திடீர்னு மயங்கி விழுந்திருக்கு போல. இந்த தம்பிக்கு அதை பத்தி தெரியாம அது இதை சொல்லி அவங்க அம்மாவையும் திட்டிட்டு இருக்காங்க. சரி, தம்பி கிட்ட சொல்லிடுவோம். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. அக்கா. சொல்லுங்க தம்பி. என்னக்கா சிரிக்கிறீங்க? ஆமா, இனிமே சிரிக்க தானே செய்யணும், வேற என்ன செய்ய? ஒன்னும் புரியல, என்ன பேசுறீங்க? முதல்ல எங்க அப்பாவை போய் கூட்டிட்டு வாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு தம்பி அப்பாவை கூப்பிடணும்? போய் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வாங்க. என்ன ஆச்சு இந்த அக்காவுக்கு? லூஸ் ஏதாவது பிடிச்சிருக்கா? எப்பவும் ஹாஸ்பிட்டல் வந்தா ஒழுங்கா தானே பேசுவாங்க. இன்னைக்கு ஏன் இப்படி முரண்பாடா பேசிட்டு இருக்காங்க? கொஞ்சம் கூட நான்சென்ஸா இருக்குது. சே, நானே ராதாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். இவங்க என்னன்னு பார்த்தா எப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கடுப்பாயிட்டு இருக்கு எனக்கு இப்போ. அக்கா, கொஞ்சம் போறீங்களா அந்த பக்கம்? சும்மா கடுப்பை கலப்பிக்கிட்டு. என்ன தம்பி, நீங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கேட்டது தப்பா? ஏக்கா, நானே என் ஒய்ஃப் இப்படி இருக்கான்ட்டு கவலையில நின்றுட்டு இருக்கேன். நீங்க என்னன்னு பார்த்தா இந்த நிலைமையில ஸ்வீட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. ஆமா தம்பி, ஸ்வீட் பாக்ஸ் தான் கேட்கணும், வேற என்ன கேட்கணும்?
என்னக்கா பேசுறீங்க? ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. அவளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்ட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது நட்டு கலந்துட்டா? தம்பி, எனக்கெல்லாம் எந்த நட்டும் கலரல. உன் ஒய்ஃப் தான் கன்சீவா இருக்கா. நீங்க அப்பாவாக போறீங்க. அக்கா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, இப்பதான் கையை பிடிச்சு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சுது நீ வேற காய்ச்சல் எதுவும் இல்லைன்ட்டு சொன்னியா. மயங்கி வேற விழுந்திருக்கான்னு சொன்னேன். கல்யாணம் ஆகியும் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குன்னு சொன்னேன். அதனால தான் சரி ஒருக்க செக் பண்ணி பார்ப்போமேன்ட்டு பார்த்தேன். அதில் தான் நல்லா தெரியுதே. அக்கா நீங்க உண்மையா சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் அப்பா வந்து செக் பண்ணட்டும். அப்புறம் ஏன் அவ மயங்கியே இருக்கா? எழுந்திருக்க மாட்டேங்க? அவ காலையில சாப்பிட்டாலோ என்னவோ, அதான் மயக்கமா இருக்கு. ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடு, எழுந்திருப்பா. உண்மையா சொல்றீங்க? ஆமா தம்பி, உண்மைதான் சொல்றேன். முதல்ல ஒரு பாக்கெட் ஸ்வீட் வாங்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஜூஸ் வாங்கிட்டு ஒரு தண்ணியும் எடுத்துட்டு வாங்க. அவ மூஞ்சில தொளிச்சு ஜூஸை கொடுங்க, சரியாயிடுவா. சரிங்கக்கா. அக்கா ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ராதாவை மட்டும் பாத்துக்கோங்களேன். நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் இங்கே இருந்து பாத்துக்கிடுறேன், நீ போய் வாங்கிட்டு வா, சரியா? எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வா. என் வீட்லயும் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்குதுங்க. ஒரு பாக்கெட் என்ன, 4 பாக்கெட்டா வாங்கிட்டு வர்றேன். தாராளமா எடுத்துக்கோங்க. டாக்டர் மாதிரியே உங்களுக்கும் பரந்த மனசுதான். நான் இப்போ வந்துடுறேன். சரி தம்பி, வாங்க. தம்பிக்கு என்ன சந்தோஷம் நான் சொன்னோன்னே. பரவாயில்ல பரவாயில்ல. பாவம் ரொம்ப டயர்டா இருக்கு போல. அதான் இந்த பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருக்குது. அது தெரியாம மயங்கி விழுந்துட்டுன்ட்டு இங்க தூட்டிட்டு வந்து இவ்வளோ கூட்டம் போடுறாங்க. நேம் ஏதோ சொன்னானே இந்த பிள்ளையோட பேரு, என்ன பேருன்னு தெரியலையா? ஏதோ ஒரு நல்ல பேரு. மூச்சு எடுக்கிற நேரம்லாம் சொல்லிட்டு இருந்தானே. சீதாவா? ஏதோ ஒரு பேர்லோ. ராதா. ராதா, ராதாமா, எழுந்துருங்க பாப்போம், எழுந்துருங்க. அதானே, மூச்சும் இருக்கு எல்லாம் இருக்கதான் செய்யுது. சும்மா அறக்க பறக்க தூக்கிட்டு வந்து இந்த கூட்டம். அக்கா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அடடே, ஸ்வீட்டை கேட்டோன்னு 2 விதமா வாங்கிட்டு வந்துட்டியா? பரவாயில்லையா? சரி, இந்த பிள்ளைக்கு தண்ணி ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் வாங்கிட்டு வராம இருப்பனா? எல்லாம் இருக்கு, இந்தாங்க நீங்க வாங்கிக்கோங்க முதல்ல. எல்லாமே எனக்கா? ஆமாக்கா, எல்லாம் உங்களுக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஐயோ அக்கா, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கீங்க. என் லைஃப்ல இந்த விஷயத்த மறக்கவே முடியாத அளவுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்கக்கா. அப்பா வர்ற வரை என்னடா பண்ணான்ட்டு நான் அவ்வளோ யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ராதா வேற இப்படி இருக்காளன்ட்டு. ஆனா நீங்க சொன்னதை கேட்டு நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டே இப்போ. சரி தம்பி, நீ இந்த பிள்ளைக்கு ஜூஸை கொடு. இப்பதான் லேசா உசுமுற மாதிரி இருந்துச்சு. சரியா? மயங்கி எல்லாம் விழல, நல்லா தூங்கிட்டு தான் இருக்கு டயர்ட்ல. இங்க பாரு, தலையெல்லாம் அசைக்குதா? ஆமா அதானே, அவசரத்துல நான் அதை கூட பார்க்கல, மயங்கி விழுந்துட்டானே நினைச்சேன். ஜூஸை கொடு, தெம்பா எழுந்துருவா. நான் அப்ப கிளம்பட்டா? சரிங்கக்கா. ராதா இரு, எழுந்துரு. மெதுவா எழுந்திருக்கியா? ஜூஸ் சாப்பிட்றியா? ஐயோ, வீட்டில் இந்த விஷயத்த மட்டும் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. அம்மா வேற இப்போ கிட்டத்துல இல்லை. அம்மா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ராதா மேலே ஒரே அன்பாக தான் இருக்கும். இனிமேல் ராதாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த சண்டையும் வராது. அதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.